ஜீமா எல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகே எட்டுப்பட்டு ஜீமா எல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகே சொத்து பொள்ள தங்கத்தை போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகே ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பா ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்பா சிங்கராஜா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் உறங்கும் சிங்கராஜா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் உறங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பய நடக்கும் எருவடிக்கு சம்சாரிக்கு எருவடிக்கு சம்சாரிக்கு சொர்கனுக்கு ஒத்த மகன் ஊருக்குள்ள ஒண்ணு கல்லா திருகுடுக்கு அண்ணன் தம்பி எட்டுப்பட்டி ஜீமையெல்லாம் எம்ம கட்டி காக்க வீர மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்பான் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் உறங்கும் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் உறங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பய நடக்கும் எருவடிக்கு சம்சாரிக்கு சொர்கனுக்கு ஒத்த மகன் ஊருக்குள்ள ஒண்ணு கல்லா அண்ணன் தம்பி பங்காளி நான் கட்டி காத்த ஆலப்புழா கம்பெனி இடிச்சு போய் கிடக்கலாம் பூக்குழி திருவிழா மாதிரி இருந்த நத்தத்தை இப்படி உட்காந்துட்டீங்கள போய் சந்த கடையில் காய்கறி வாங்குற ஆளுங்க என்னப்போ அங்கனியே உட்காந்துருக்கு ராசியான இடமா கப்ளிங் வாங்கி தரேன் என்னை எல்லாரும் பார்க்கும்போது ஏதாவது நத்தம் கறிக்கடையில் ஆடு உரிப்புற ஆள் மாதிரியே தெரியும் தப்பு எங்க அப்பா பேரை சொன்னாலே எல்லாருமே யூரின் போயிட்டு வந்து உட்காருவீங்க அப்படி சொல்லியா சிங்கமே எங்க அப்பா ஜாதானால சொல்லுனே குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா ஆகா கிடையாது அவர் பேரு தலைவர் தானே பேரே சொல்லலையாடா கேள்ற சரி சொல்றேன் எங்க அப்பா உனக்கு நக்கல மேல தெரியுதோ கோச்சுக்காதனே 7 வெள்ளியை பத்தவர் அவர் வெரி டேஞ்சரஸ் டொங்காஸ்னே எங்கிற சொண்டா சொங்காசா 7 வெள்ளியை உங்க ஆத்தா பண்ண பக்கம் சொல்லு முடியாது கஞ்சி ஒலை பானை வடைச்சட்டி எல்லாமே கவட்டுக்குள்ளே இருந்திருக்கேன் கவட்டுக்கு எப்படின்னா உழவு வைப்பாங்க கிளச்சி விட்டுக்கிட்டேன் நல்ல கொஸ்டின் தான் நம்பிராஜன் கட்டு 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 கட்டுக்கு உளுந்து டயர் ரிவர் என்னைக்காவது மைக்கில் கேட்க போது நீ செருப்பு தெரிய போறாங்க எங்க அம்மா பேரு சொல்லேன் நங்கை மோகினி மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் இருக்குமானே இல்லை ட்ரம் செட்டுக்கு முன்னாடி ஆடிட்டு போவோம் மோகினின்னா அவங்க அத்தா ஆப்ப வச்சிருக்கேன் எங்க ஆத்தா பார்த்த மாதிரி கைதட்டிய ப்ரோ ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வ எங்க அப்பாவுக்கு அடி மேல அடி இடி மேல இடி வழுக்கு மேல வழுக்கு தடறி விழுந்து சித்தி மயன் நிதி மாண்டு போயிட்டேன் காப்பு கட்டியிருக்கேன் புத்ரு சின்ன புத்ரு 7 ஆம்பளை பிள்ளை எங்க அப்பா பெத்தார் ஆனா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நிம்மதியே கிடையாது ஏன் 7 பிள்ளைய பார்த்தா எப்படா நிம்மதி கிடைக்க தலையெழுத்து திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பேன் 7 ஆம்பளை புத்ரு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க ஆத்தாவும் எங்க அப்பனும் எங்க ஆத்தாவோட எங்க அப்பன் விடாமுயற்சியில பவுன்ஸ் பாலா போட்டேன் ஆனா நோ பாலா போய்கிட்டே இருந்துச்சு எங்க அத்தா மதிய வேலை பார்த்துட்டு வந்து படுக்கும் போது இவன் கிளம்பிட்டேன் அட்டவதிய எங்க அம்மாட்ட போய் எங்க அப்பா மண்டி போட்டு அப்படி என்னாரு அம்மாவை சொல்றேன் ப்ரோ சொல்றேன் பதட்டமா இருக்குனே சொல்லேன் எனக்கே டைலாக் தெரியாம தானே பதட்டமா இருக்கு நீ ஏன்டா முந்துற வர விஜய் டிவி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மண்டி ஓட்டு எங்க அம்மா விரல பிடிச்சி கெஞ்சினாரு எங்க அப்பா டொங்காஸ் போடவா அதுக்கு தட்டா கெஞ்சிருப்பாவே மோகினி
இன்னும் ஒரு பெண் குழந்தை வேணும், உன் நகை நட்டை போட்டு அழகு வாக்கணும், உன் சடங்கு எடுத்த அண்டாவை மறுபடியும் புதுப்பிக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் அப்பா பிறண்டாரு உருண்டாரு கூரை விட்டே எரிச்சார். ஆனால் எங்கள் அம்மா ஒத்துழைக்கலை. 7 பிள்ளை பெக்கும் போதே என்னால் முடியல ஐயா, இனிமேல் இந்த கர்ப்பப்பையில் இடம் இல்லை, வேணும்னா பூச்செடி அடித்த பூச்சி மருந்து பை இருக்கு, அதில் ஏதாவது செஞ்சு விட்டு போடான்னு. பூச்சி மருந்து பையில எப்படின்னு செய்ய முடியும்? அதையும் எங்கள் அப்பா முயற்சி பண்ணார். ஐயோ, அப்ப அப்பாவுக்கு என்னன்னு ஆச்சு? எறும்பு கடிக்காம இருந்துச்சு, பொத்து. சாதகம் சரியில்லைன்னு எங்கள் அப்பா சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு சோசியரை போய் பார்த்தார். பூச்சி மருந்துல செஞ்சா அப்படித்தாண்டா போவான். ஜோசியர் சாதக நோட்டை வாங்கிட்டு சாம்பிராணியை போட்டு ஊதியை பற்ற வச்சவர் எங்கள் அப்பாவை நோட்டை பிரட்டினவனே எங்கள் அப்பாவை அரைஞ்சு விட்டேன் ஜோசியர். ஏன்னு அப்பாவை அடிச்சாரு ஜோசியர்? அப்பா கொண்டு போனது கரண்ட் புல் அட்டை. அதுக்கு யாரையும் அந்த சரி சிரிக்கிறது? அவர் அதே மாதிரி தான் கொண்டு வருவாங்களோ. நீ இன்னும் போலையா, தீச்சட்டி எடுக்க போலையான்னு காப்பை கட்டி விட்டு நினைச்சிருக்க, என்னத்தை சொல்ல. திருப்பி எங்க அப்பா ஓட்டோட்டமா ஓடியாந்து வீட்டுக்குள் நுழைஞ்சு சாதக நோட்டை எடுக்கலாம்னு போனாரு. அந்த வீட்டில் உள்ள ஆளை அடிச்சு விட்டாங்க. பதட்டத்தில் அடுத்த வீட்டில் நுழைஞ்சிட்டாரு. மறுபடியும் எங்க அப்பா சாதக நோட்டை எடுத்துட்டு சோசியர் வீட்டுக்கு போகும்போது நோட்டை பார்த்தோன்னே சோசியர் பொண்டாட்டி சாணி போட்டுக்கிட்டு இருந்தவன் போல. என்னது சாணி போட்டு? சாணி தொளிச்சுக்கிட்டு இருந்தவன் போல அப்பாவை சாணி தொளிக்கிற சட்டியை வச்சு அடிச்சு விட்டான். என்ன அடிச்சாங்க? அப்பா கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, வேற என்ன நோட்டு? காது ஊத்து மொய் நோட்டு. திருப்பி வந்து அப்பா ஒவ்வொரு பானை சட்டியெல்லாம் பிரட்டி ரெங்கு பட்டியெல்லாம் உடைச்சு சாதக நோட்டை தேடி எடுத்துட்டு அப்பா போனாரு. சோசியர் போயிட்டார், அன்னைக்கு லீவு. திருப்பி மறுநாள் வந்து அதே நோட்டை எடுத்துட்டு போனார் அப்பா. சோசியர் மையம் 12 வயசு பையன் அப்பாவை கத்திக்க மட்டும் அடிச்சு விட்டேன். எதுக்குன்னு? அப்பா கொண்டு போனது அம்மாவுக்கு சுகருக்கு வாங்குற பெரியாஸ்பத்திரி சிட்டை. கடைசி வரைக்கும் ஜாதகமே பார்க்க விட மாட்டான். என்ன கிரக என்னைய பிடிச்சி இருந்தாலும் மிஸ்டர் அண்டாத்தூர் மண்டை சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. ஐயா ஐயா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, உங்கள் ஊரில் எதுவும் செகநெட்டில் கிடைக்குமா? 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் ப்ளீஸ் ப்ரோ, ஒரு சின்ன டொங்காசு ப்ளீஸ். நீங்களே பாத்திரம் கொடுக்குறதே இருக்குதா? ஏதாவது டைலாக் பேசுறதோட நாசமா போக. இருடா பேசுறேன். சரி பேசுறேன். மச்சான் நீங்க மச்சான் என்ன மச்சான், நீங்க அம்புட்டு அழகா இருக்கீங்க, பார்க்க கோடீஸ்வர வீட்டு புள்ள மாதிரி தெரியுறிய. என் தங்கச்சியை நான் கட்டித்தரேன், ஒன்றும் நோ ப்ராப்ளம். அங்கே நீ டைலாக் பேசும்போதே ஏற்கனவே புரியாது, இதில் அழுதுகிட்டு வேற வசனம் பேசி தொலை மயிர் மயனே. என்னடா அப்படி வர்ற, சொல். அவர் தான் கல்யாணத்துக்கு யாக வளர்க்குறவர், செங்கக்கல்லுக்காக உட்காந்துருக்காரு. எங்க அப்பந்தேன், நீ பேசு. ஒரே பங்காளி, ஒரே பங்காளி, கடா வெட்டம். நீ சொல்லி தொலை நாசமா போக. மச்சான் என்ன மச்சான், என்கிட்ட வரதட்சணை சீர் சேரு செய்யறதுக்கு என்கிட்ட ஒன்றும் வசதி இல்லை. சீர் செய்யாட்டா உங்களை தூக்கி பிடிச்சி செய்யறேன், என்ன அப்புறம் உங்களுக்கு சேர்த்து செய்யறேன். என் தங்கச்சியை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு. நான் ஒன்றும் மிளகாத்தூள் அரைக்கிற கம்பெனி வைக்கல, அது வாட்டுக்கு இருந்துச்சுன்னா அது இருக்கும், பொழைச்சிக்கணும், சால்னாவை தொலைச்சி விட்டுருவேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை தெரியுங்களா மச்சான்? எந்த பூதி ஒண்ணா வேணா மச்சான், அடிக்கல. நீங்களே டெல்லி கிருமாடு மாதிரி இருக்கீங்களே, உன் தங்கச்சி எப்படி உங்க வாழ் மாதிரியே இருக்குமா மச்சான்? கம்மா கண்ட மச்சான், கட்லா மீன் மச்சான். மச்சான் மடுவில் வாங்கி வைக்கிறியா? முருகன் சிரிக்கிற வரைக்கும் இருப்பேன். உங்க தங்கச்சி எப்படி இருக்கு மச்சான்? மச்சான் எப்படி கையை விடு மச்சான், எப்படி மச்சான் இருக்கு? ஆள் அழகா இருக்குங்க. அப்ப நீங்களே முயற்சி பண்ண முடியாது. தங்கச்சி மச்சான் பீரோல இருக்க துணியை நல்லா எடுத்து விடுங்க. 7 மீட்டர் உள்ள போய் சொல்லட்டுது மயிர் மயனே, காலுகளாத முண்டை. நத்த மாரியம்மே வாசலுக்கு வந்ததுக்கு அப்பு எனக்கு பொண்ணு அமைச்சிருச்சு. இதோட என் கிரகம் பூரா விளையிறான். என்ன எல்லாரும் கை தட்டுறாங்க? அதே என் உசுறு, நீங்க எல்லாம் என் உசுறு. எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீ வாருங்க ஐயா, நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க எல்லாம் மச்சான், என் தங்கச்சி சப்பு வந்திருக்கு. இருங்க, மாத்திரையை போட்டுக்கிறேன்.
பேரு சப்பனம் இல்லையே. பேரு சப்பா, நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். மச்சான் மச்சான் இந்த முள்ளங்கிய எங்கனையே பார்த்துருக்கனே. ஏன் மச்சான் மச்சான் என்னை கிணத்துல தள்ளி விடுறியா இல்லை கிணத்து வடி வச்சு என் கவட்டை காலி பண்ணுறியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். ஏலை பொண்ணு ஓட்டு வந்தியா இல்லை முனி ஓட்டு நடத்துறியாடா? இல்லங்க, உங்களை பார்த்து வெக்கப்படுது என்னன்னு தெரியல. என்ன கதவாளி தட்டு போட்டது மாதிரி கதவாளி ஓடுன மாதிரி ஓடுறா? நேர்ல பாருங்க, நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்க. போப்பா மயிர், நகண்டு போ. இவனே சோகத்தில் போராடி இந்த கல்யாணம் எதில் போய் முடிய போகுது. பொம்பளை ஆளுக்கு அப்புறம் போறாம அளவு வட்ட பிள்ளையே கட்ட போறேன். சிச்சுக்கங்க ஈகி. நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், என் உயிர் பேபி. அவங்க மூடு வருது, கையெடுமா. அப்ப நான் போயிட்டு வளகாப்பு வரவா? இல்ல இல்ல, நான் தங்கச்சி. இல்ல நாசமா போக எனக்கு இது பண்ணுங்கடா. இரும் மச்சான் மச்சான், உங்க தங்கச்சி என்னை வாயால ஏதாவது பேச சொல்லுங்க மச்சான். அவங்க வாய்ஸை கேட்டுட்டு நான் எப்படியாவது இது பண்றேன். தங்கச்சி பேசுறா. என்னென்ன பேச? இப்படி ஒரு தொண்டையை தமிழ்நாட்டில் எந்த பொம்பளைட்டு பார்க்கலையா? ஏன் மச்சான் கொஞ்சம் படபடன்னு வருது. ஒரு 108 லேசா அடிக்கிறீங்களா? என்ன மச்சான் உரியாமட்டையை உரிச்சது மாதிரி நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா அத்தான்னு கூப்பிட சொல்லுங்க, அடமா கூப்பிடுங்க. அத்தான். பரவாயில்ல. ஏதாவது பாட்டு தெரியுமா? இளையராஜா சாங் அவங்களுக்கு. ராசாவின் பார்வை ராணியின் பக்கம், கை தேடுதே சொர்க்கம், மாலை மயக்கும். வரி தெரியாண்டா விடு. என்ன அனத்திர இளங்குறை ஒரு ஆடு மாதிரி. ஏன் அத்தானு நீதானே, சட்டை பொத்தானு நீதானே, எஸ் எஸ் என்ன வச்சாலு நீதானே. வரி தெரியல, அவ்வளவுதான் விட்டுரு. புள்ளருக்க போகையில உள்ள துண்ணி தண்ணி அன்னக்கிளியே உன்னை தேடுதோ. 6 மாசம் அப்புறமா 7 மாசம் அப்புறமா 8 மாசம் அப்புறமா 9 மாசம் குழந்தையும் பிறந்துருச்சு. சீச்சி சீர நுண்ணி சீ, என்ன கட்டிக்கிட்டு போற முன்ன அவங்க கூட போனையே. சீ, சீ, அவங்க கூட போகும்போது 5 ரூபாய் வாங்கிட்டு ஓடுனியே. எங்கே எங்கே கொஞ்சம் நாம் கண்ண மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். ரத்தினமே முத்த வைக்கவா? மச்சான் என் தங்கச்சி சப்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் பட்டணம் போய் மொட்டணம் கட்டவா? மல்லு கட்டி கட்டி இருக்கு, அதுக்குள்ள என்ன மொதல் வரைச்சு நிக்குது. ஓடிவா ஓட பக்கம் நத்தமதான் பார்த்து ரூம்பு சேர்ந்து பாடுறா. 6 முகம் வச்சிருக்காரு, காசு கொடுக்காம போகலாமா? டிஎன் 42. மச்சான் இந்த மாட்டு தடத்தை மூட சொல்லுங்க மச்சான். என்னமோ ஈரத்துல மாடு குழம்புல இருந்து இப்படி பிதுங்கிட்டு வரும் செகதி, அந்த மாதிரி இருக்கு மயிர் மக. ஆளு சித்தாளா இருக்க, மடு மொழிக்கு தொங்குது. என்ன மச்சான் ஒரு அளவு வேணாமா? வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? எந்த காட்டு முண்டையோ கருது வண்டியில் அறுத்த நல்லாவும் மாதிரி இருக்க மண்டையும் அவளும். இது பேர் என்னடா? சப்பனவல்லி. மொத்தத்துல சப்புறேன். இங்க வாங்க ஏய், குடும்பமே சப்பி துப்பிடுவேன் வடை. அந்த ஆடுகாலி முண்டைய கூப்பிடுறான். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ஏண்டா தங்கா? ஏன் உனக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லையா? ஏண்டா? நகை நட்டு வேணாம்னு யாருக்குன்னாலும் கையில பிடிச்சு கொடுத்துருவேனே. ஏண்டா? ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு கையில பிடிச்சு கொடுக்குறிய அண்ணே. ஒரு 1/2 மணி நேரம் அழுது மாரடிச்சிட்டு வரையலா? நான் உன்ட கல்யாணமா கேட்டேன், ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையா? ஏண்டா அந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச? எனக்கு வேணாம். நான் ஐயா 6 மாதத்துக்கே வாப்படுக்கிறேன். நான் பாட்டுக்கு பாத்ரூம்ல உட்காந்து காசு வாங்கி போட்டுக்கிட்டே அதுக்குள்ளே உட்காந்துக்குருவேன். நத்த பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க? மிஸ் சப்பு மேடம், சப்பு மேடம் சப்பவா? கம்கியா இங்க வாங்க. ஏய் வர்றியா? சுடக்குன்னு ஒழிக்கவா? கழுத்திருப்பேன் சேவலத்துற மாதிரி தெரியக்கூடிய மயிர் மாலை. நீங்க பேசுனீங்க அண்ணனும் தங்கச்சியும், நான் ஊட ஏன் வரலைன்னா? பேசாதீங்க. இருங்க இருங்க, கல்யாணத்துக்கு முதல்ல இப்படி சொல்றீங்க.
இருங்க இருங்க, ரொம்ப நடிக்காத. இங்கனே எரிச்சிருவேன் பச்சை தண்ணியை ஊற்றி இரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே கிளின்னு சொன்னீங்க, இதில் கிளி யாரு குரங்கு யாருடா? யாருடா யாருடா? பார்த்தாலே தெரியலையா? உடம்பு மட்டும்தான் பச்சையா இல்ல. நான் தான் கிளி, நீ தான் குரங்கு. கிளி செத்து போச்சு. டேய் ஐயோ தங்கச்சி சப்பு. நத்த மாரியம்மனுக்கு இப்பயே முடி இறக்கிருச்சு. முகரைய பாரு, கிளியாமல. அதே கொலகேசில் போறீ எல்லாரும் போய் என்னாச்சுன்னு பாருங்கடா. இது வேற இளங்குடி இது விழுந்துருச்சா, கிட்னி இது உருண்டுருச்சான்னு பாருங்கடா. அனிதா ராசாத்தி மனசுல இந்த ராசா ஒன்னு பொத்தான். பாட்டுப்பா, இவ்வளவு நேரம் எவள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நேரம் என்னைய முனி அடிக்க தெரிஞ்சு. வேற எவ கூடாது பழக்கழக்கம் வச்சு. ஒரு ஐயனார் சிலையில இருந்து ஒரு முனி வந்துச்சுமா. இந்த வரையான் பாரு, இந்த தூருக்கட்டை உடைக்கிறவன் என் தங்கச்சிய. ஆத்தா என்னது தங்கச்சியா? நத்தம் ஸ்ரீ புஷ்பாஞ்சலி ஸ்வீட்ஸ் பாடல். என் தாயினும் கோவில காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே, என் வாயு வயிறையும் ஊற்றி வளர்த்துட்ட பாவியடி கிளியே, என்ன செத்தாலும் பார்த்தாலும் தோசமல்ல கிளியே. உன்னை விட்டுத்தாங்க நான் எப்பயுமே நான் போக மாட்டேன் மச்சான். நத்தம் எம்கே ரசிகர் சார்பாக நன்றி. நன்றி அண்ணே. ஏய் யாருங்க வா? யாரு வா? இங்கே வா. நீ தான் என் இளைய தாரம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நத்த வட்டாரம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே இளையதாரத்தை பொம்பளையாள் கூட செல்லமாக கூப்பிடுவா. இளையவடியா இளையவடியான்டுவாங்க. இவ தான் உங்க அக்கா மாம்பழத்தேவடியா, மாம்பழ ஒத்தபடியான்னு. இங்க மணி ஒரு பேர் சொல்லுவாப்ல. எங்கப்பா மணியை காணோம்? ஒரு பேர் சொல்லுவாங்க. பூரா மாம்பழமா வைக்குமா? அதாவது மாம்பழத்தை விட ஏண்டி எடுவட்ட மாட்டாரு? ஏய் உனக்கு என்ன புருஷனே கிடைக்கலையாடி? ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சானா? உனக்கு புருஷன் கிடைக்கல ஊர்ல போனிதாடி எடுவட்ட மாட்டா? போய் போச்சு மரம் தென்னை மரத்துல ஏறு. உனக்கு புருஷன் கிடைக்கல செந்தடி எடுத்து குறக்குற தேடிக்க. சப்பு 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 பொறுமை சப்பு. என்னது பேர்? என்ன என்ன பேர்? உங்க பேரு சப்பு. ஆண்டி சப்பு. போய் பனை மரத்தை ஏறிடி. இது எப்படி தென்னை மரத்துக்கு கற்கர் நீ செந்தடி எடுத்து குறக்குற குடுமையை குடிச்சு அறுத்து விட மாட்டே. என்னை மாதிரி எவட்டி இதையும் பாருங்க. கரி மரியாதை கட்டி விட மாட்டேங்கடே. மரியாதையா பேசுகின்றே. நான் என் புருஷன் என்ன பேசுற நீ? ஆண்டி ஏன் புருஷன்? நோ மடு டச்சனோ மடு டச்சனோ. நான் என் புருஷனை டோன் டோன் டைம். வேணா என் புருஷனை கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புள்ளனாலு புருஷனா வச்சிருந்தேன். நல்ல நல்ல வீரமான என் புருஷனா இருந்தா இங்க ஊத்துற மாதிரி அங்க இங்க வாடி. இங்க வாடி. நல்ல ஆம்பளம். இங்க வாடி. ஏண்டி கரி ஆண்டி. ஐயோ சப்பு. என்னது சப்பு? எந்த ஐயோ தங்கச்சி சப்பு கோவப்படாதா. அப்ப இவ பேர் என்ன? சப்பு. என் காலெல்லாம் கொரியாடி. ஐயோ பனமரத்து தூறு மாதிரி தங்கச்சி சப்பு மச்சான புடிமா. மச்சானுக்கு என்னமோ வந்துச்சு. மரியாதை கட்டி வர பாத்துக்க. மாடுங்க ஏண்டி ஏன் புருஷன்? ஐயோ தங்கச்சி மச்சானுக்கு வெட்டிருச்சுமா. சப்பு. சண்டை வேணா சப்பு. ஐயோ சப்பு கோவப்படாதம்மா. என்ன ஏன்டா கொல்ல பாக்குறா? அவ என்னதே அப்படி வச்சிருக்கா? என்கிட்ட இல்லாத. ஏய் 1000 தான் தானே. என்னமா அவளமா தாடி. எனக்கு மண்டை இருக்கு. எனக்கு ஏய் டேய் மண்டையிலே அடிப்பே பாத்துக்க. ஐயோ மச்சான் என் தங்கச்சி என்னமோ சொல்ல வருது மச்சான். கால்ல ஒருத்தடா இல்ல, கையில ஒருத்தடா இல்ல, மண்டையில ஒருத்தடா. சரிங்க வாடி 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 வாடி. அடியே எனக்கு இவனோட வாழ்க்கையே வேணாம். ஐயோ தங்கச்சி சப்பு. சரியான பொம்பள போடி. இந்த புருஷன் விட்டு இப்படி போடின்றே. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம். இங்க நீ மரியாதையா சொல்றீ. நீ நல்லவளா இருந்தா என் புருஷன் விட்டு ஓடி போயிரு. இவன் என்னை கொண்டு வராண்டி. அல்ல நேரம் பார்த்து ஐயோ நான் மாப்பிள்ளைக்கு எங்க போவேன் சப்பு. அப்படி உன்
தங்கச்சி சப்பு. ஏய், சப்பு என்ன பேர் என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னியே. சரி பல்ல கழட்டி நீங்க 2 பேரும் பொறுமையா இருந்து என் குடும்ப வாரிசு வளர்க்கணும். என்னது என் தங்கச்சி மாசமா இருக்கா? மச்சான் என்ன மச்சான் சொல்றீங்க? 7 மாசமா இருக்கு, வயிறு தெரியாது. மச்சான் தங்கச்சிக்கு ஆப்பிள் ஹார்லிக்ஸா வாங்கி கொடுத்து உடம்பு தேத்துக்க, இல உடம்புக்கு. குளுக்கோஸ் டீப்பே ஏற மாட்டேங்குது. வேறா எலும்புல ஒத்தி ரிட்டர்ன் வருதுடா மேல கப்புக்கே. மச்சான் வளகப்ப நத்தம் கோயில்ல வச்சுக்கோமா. உங்க ஊர் சுடுகாட்டில் வை, நீ எந்திரிச்சு போடா. மச்சான் நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் மச்சான். பாத்தீங்களா? ஒன்றுக்கு ஒரு 7 ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் மச்சான். எப்படி நல்லா சோகமா இருக்காங்க? என்னமோ கருப்பா முடுக்கான கிடக்குதுண்டா டாக்டர். என்னது கருப்பா முடுக்கானல அது கிடக்கு? ஸ்கேன் பார்த்தவன் போல போய் நாட்டுக்கு நடிச்சு செத்து போச்சு. முடுக்கான மச்சான் கண்ணு இருந்தா முழிச்சுக்கிட்டே. ஏன் மருமக புள்ள அப்படியா இருந்துச்சு? அப்படிலாம் பேசக்கூடாது. 1000 இருந்தாலும் அவன் நம்ம வா வாமா. ஏய் வாடி வாடி. சரி வாடி. பொம்பளை வேஷம் போட்டிருக்க கண்ட்ரோல். நம்ம 2 பேத்துக்கு ஒரே ஒரு சப்பு. அந்த சாப்பிட்டாங்க. ஒத்தையில ஏய் ஏய் விடு விடு, ரொம்ப ஏறி போக விடுறா. பொம்பளை நினைச்சு நீ நெருங்குற, உனக்கு பொம்பளை பொம்பளை இல்லையாவ? இவ இல்லையா? ஏன் ஒண்ணுக்கு இருக்க கூட்டு போவேன். நாளைக்கு ஏதாவது ராடு கீடு அடிச்சு பிடிச்சு சொல்லக்கூடாது. தங்கச்சி அம்மா மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மஞ்ச குடிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஓடிச்சு மெல்ல சிரிச்சு சோட்டு பெட்டிகளே இளவாள தட்டிகளா அட குருத்திகளே மாமா மச்சான் தேடி புடிங்க. ஏ மாமா மச்சான் தேடி புடிங்க. பரணிய மன்னாரே வருஷம் பறந்தா குறிப்பாரே. வயசு பண்ண கண்ணாடா பழகு பழகு குறிப்பாரே. ஏய் மன்னாரே வருஷம் பறந்தா குறிப்பாரே. வயசு பண்ண கண்ணாடா பழகு பழகு குறிப்பாரே. என்னையா மாசு என்னையா மாசு என்னையா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாருயா. ஐயோ சப்பு தங்கச்சி சப்பு. மஞ்ச குளிச்சு அள்ளி முடிஞ்சு போறா. கால பாரு கரியாத்தம் ஆசை ஏது கரியாத்தம். வாழக்கட்டை நறுக்குகளி வாலிபடி சமுறுக்குகளி. கால பாரு கரியாத்தம் ஆசை ஏது கரியாத்தம். வாழக்கட்டை நறுக்குகளி வாலிபடி சமுறுக்குகளி. இந்திரனோ அழகு சந்திரனோ சப்பாளிக்கும் சபல பாருங்க. அழகப்பாடி பாடலையே பாமா. அள்ளி முடிச்சு வெட்டி ஓடிச்சு மெல்ல சிரிச்சு சோட்டு பெட்டிகளா இளவாள தண்டிகளா அட குருத்திகளா மாமா மச்சான் தேடி போறீங்க. மச்சான் தேடி போறீங்க. நல்ல மாமே மச்சான் தேடி போறீங்க. மச்சான் தேடி போறீங்க. அண்ணா அடக்கண்ணா 100 வருஷத்து அண்ணா தங்கச்சி வருது அமைதி. அண்ணா வணக்கண்ணா. 100 வருஷத்து நல்லா இருந்தா. அது யாருண்ணா? அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் கூக்கி ஒருத்தரேன் கிலோ 3 ரூபாயின்னு அண்ணே உனக்காக 1/2 கிலோ திருக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருந்து? என்னது? கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? நான் தான் நாத்துனா. மதனி நாத்துனா. நாத்துனா இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. நேற்று 2 வெட்டி மாம்பழம் ஏற்றினேன். எங்க அண்ணே மாம்பழம் ஏற்றினே இது அங்கிட்டு பலாக்கோட்டையை கொண்டு வந்துச்சு. இன்னும் ஐயோ 40 தங்கச்சி வருஷம் மச்சான் நாளையா? எதுவும் ஏய், ஏத்துனார். என்ன உன்கிட்ட நில்றி. இன்னும் 40 வருஷம் நாளே எங்க அண்ணே என்னையவே இப்படி பிடிக்கிறியே? கண்ட்ரோல் பொம்பளை வேஷம் போட்டிருக்க. உள்ள வாங்க உரிக்கிறேன். பொம்பளைனா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணுமா? நீ என்ன நான் எடுத்து காட்டாம விடுவேன். 30 ரூபா 30 ரூபா 30 ரூபா 1/2 கிலோ 30 சப்போட்டா 1/2 கிலோ. விடு விடு விடு. அது என்னடா அது லிஃப்ட் படிக்கட்டு மாதிரி இருக்கு. மதனி சூப்பர். நீங்க வந்து எனக்கு நான் உங்களுக்கு நாத்துனா. ஆமா நீங்க எனக்கு மதனி. அத்தா
கதிரி மதனே மச்சான் இல்லையா இல்ல அதான். ராத்திரிக்கு துணையாக வரலாமா? அதுதான் அவனுக்கு வேணும். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உன் முகத்தை பார்த்து அலறி அலறி எந்திரிப்பேன். எங்க அண்ணன் உங்களை நல்லா வச்சிருக்காரா? எங்க வைக்கிறாரு எடுக்கிறாரு என்ன தண்ணி? 100 நான் கைரேகத்தா கைரேக வைக்கிறேன். இங்க நீ உள்ள வர கூட புலக்கல. எங்க அண்ணன் உங்களை சந்தோஷமா வச்சிருக்காரா? என்னமா மாசமா இருக்கிறதா? ஆமாத்தா ஆமாத்தா. ஆனா தொப்புலே இல்லாத ஒம்பளே இன்னைக்கு தான் பார்க்கேன். தொப்புல மேவிருச்சாடா, ஆத்து மணல் மேவன மாதிரி. ஓ ஏ எஸ் ஓ. அண்ணா அண்ணா அத்தா தந்தையார் என்ன சொன்னா தெரியுமா? பறை வரட்டு. பறவை அப்படி குய்யமா வந்து நிக்குது, கொய்யா கூட்டமா வந்து நிக்குது. இதெல்லாம் விரட்டணும் மதனி. அடக்கடக்க மாட்டேங்க. ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ. ஆலோலம் 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 சோ ஆலோலமே. சரியில்லைன்னா வேணாம், சீக்கிரம் போய் வாக்கூர் ஓடணும். உன்கிட்ட இருக்கையில 2 பேரும் இப்படி பண்றாங்க. அண்ணங்களா என்னத்த ஆடுவான். என்னன்னா இப்படி? ஏய் 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 என்ன பாப்பாட்டி இருக்கு? என்ன பாம்பு கிளம்பிருச்சு? ஏய் வயசலையா? அதுனா என்ன மதனி? ஆனா நத்தங்க இந்த வட்டாரம் பூரா நாளைக்கு பேசும். என்ன பேசுவாங்க? ராதாகிருஷ்ணன் நத்தத்துக்கு வந்தானே என்ன வந்தான்னு கேட்டா இந்த வட்டாரம் பூரா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ராதாகிருஷ்ணன் வந்தா மதத்தை புடுங்கினு. நீனுதான் ஏன் அடிக்கடி அதே அப்படிங்கிற? அண்ணா இடம் ரொம்ப முக்கியமான இடம்னா, இந்த இடத்துல முனிவர்கள் வருவதாக நம்ம அப்பா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்புறப்பட்ட ரிஷிமார்கள் யாராவது வருகை இருந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கணும். பிறகு என்னையும் கூப்பிடுங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை பார்க்கலாமா? ஆளோளம் சோ பாரு, உள்பாட கட்டாம மழை கங்காணியை கட்டி வச்சிருக்கேன். மச்சான், என் தங்கச்சி வளகாப்புக்கு சொல்லி அமுச்சு விடுங்க, குடும்பத்தோட வரேன்.